எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ என்னன்னு நீங்கள் இந்த இன்ட்ரோவிலேயே பார்த்துருப்பீங்கள். எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ தான். ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ப்ளீஸ் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய மூல் ஹவுஸ் சிட்டிகள், அதாவது போத்தியூன்னு சொல்லப்படுகிற நிறைய கடைகள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடைகள் போடுவாங்க. அப்படி போட்ட அன்றொரு நாள் வாங்கின பொருட்கள் என்னென்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்களென்றால் இந்த டைனிங் டேபிள் செட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். சலாட் போடலாம், அதை விட ரைஸ் போடுறதுக்கு, கறியல் போடுறதுக்குன்ட்டு நான் வாங்கியிருக்கிறேன். விலையும் அவ்வளவு மலிவு, பார்க்கும்போது அவ்வளவு அழகாகவும் இருந்தது. ஆனால் எல்லாமே நல்ல பாரமானது, நல்ல குவாலிட்டியானது. அதால் இதை பார்த்துட்டு எனக்கு வாங்கணுமென்று ஆசை வந்துட்டு அதால் நான் வாங்கிட்டேன். இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த பாத்ரூமுக்கெல்லாம் விரிக்கக்கூடிய இந்த கார்பெட் தான். இந்த கார்பெட்டெல்லாம் நாங்கள் கடைகளில் வாங்கினோமென்றால் சரியான விலை கொடுத்து வாங்க வேணும். அதால் இதையும் வாங்கியிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் நான் பெட் கவர், பெட்ஷீட் கவர், பிலோ கவர் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கும் பார்த்தீங்களென்றால் 100% பியோர் கொட்டன் என்று அதில் போட்டிருந்தது. ஆனால் அடுத்து பார்த்தா அது உண்மையில் கொட்டன் தான். இந்த கொட்டனெல்லாம் நாங்கள் கடையில் வாங்குறதுக்கு உண்மையில் நிறைய காசுகள் வேணும். இங்கே நல்ல மலிவாக தான் கிடச்சது, அதுவும் நல்ல கலர்லேயும் கிடச்சது. அப்போ அதால் நான் இதுகளும் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்க ஏன் எல்லாம் பிங்க் கலர்லையும் லைட் கலராகவே எல்லாமே வாங்கியிருக்கேன்னு சொல்லி. இதுதான் உண்மையில் நாங்கள் இந்த பெட்டுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும். அதை விட எங்களுக்கு இது ஊற்றி ஆகிறதும் தெரியும். இது பார்த்தீங்களென்றால் ஒரு பெரிய பெட்ஷீட் கவர் ஒன்று வேண்டி இருக்கிறேன். உண்மையில் நல்ல ஒரு குவாலிட்டியானது. இதுக்கு செட்டாக 2 தலகணி உரையும் வந்தது. அப்போ நான் இதுக்கும் வேண்டியிருக்கிறேன். உண்மையில் பார்த்திங்கன்னா இதுகளெல்லாம் கடையில் நாங்கள் வாங்குகிறேன்றால் எங்களுக்கு இங்கே 40 யூரோ ஒன்றாலும் தேவைப்படும். ஏனென்றால் அவ்வளவத்துக்கு பியோர் கொட்டன், 100% பியோர் கொட்டன் என்று சொன்னாலே இங்கே விலை எல்லாருக்குமே அது தெரியும். அதால் தான் நான் இது கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு சொல்லி போட்டு நான் மார்க்கெட்டிலேயே வாங்கினது. இதுக்கும் பார்த்திங்களென்றால் இது பின்னேற டைமாக போய் பார்த்து வாங்கினது. வேண்டிட்டு வீட்டை கொண்டு பார்க்க உண்மையில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. அப்போ ஓகே என்ன வாங்குவோம்னு சொல்லி போட்டு இது போய் பின்னேறம் வேண்டி கொண்டு வந்தது. அதையும் உங்களுக்கு காட்டலாமென்று தான் காட்டி கொண்டுக்கிறோம். உண்மையில் இதெல்லாம் எங்கட அந்த ஊரில் நாங்கள் இதே மாதிரி லூப் வச்சு இந்த பிலோ கவரெல்லாம் போட்டுக்கிறோம். அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இது பார்த்தீங்களென்றால் 2 பிலோ கவரோடு சேர்ந்த பெட்ஷீட்டாகவும் நாங்கள் யூஸ் பண்ணலாம், பெட்டுக்கு கூட விரிக்கலாம். யாரும் விசிட்டர்ஸ் வந்தால் கூட நாங்கள் அவைக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். பாருங்க, அது அளவை பார்க்க உங்களுக்கு தெரியுது, நான் கிட்டவே காட்டுறேன். நல்ல பெரிய சைஸ் தான், நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஒன்று ஒரு கோல்டு கலர் மாதிரி, இன்னொன்று பீக்கக் குழு மாதிரி. இதுக்கும் உண்மையில் கடைகளில் வாங்குறத விட அவ்வளோ ஒரு மலிவாக கிடச்சது. ஆல்ரெடி நான் நிறைய பெட் கவர் பெட்ஷீட்டுகளெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்போ இதையும் வாங்கினா விசிட்டர்ஸுக்கு பாவிக்கலாம்ன்றதுக்காக உண்மையாக நான் இது வாங்கியிருக்கிறேன். குளிர் டைமில் யூஸ் பண்ண அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா இந்த பிலோ கவர் எங்களுக்கு அந்த 60க்கு 60 நாங்கள் நீளமாக பிலோ கவர் வச்சுருக்கிறோம்டா. அதாவது 60க்கு 40 அந்த அப்படியான பிலோ வச்சுருக்கிறோம்ண்டால் இதுக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி தச்சு போட்டு இந்த பிலோ கவரை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இதே மாதிரி இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு 2 செட் அவ்வளவுத்துக்கு மிஷினுக்கு போட்டால் கூட நல்லா இருக்குது. சுருங்கையில் உருளையில் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அப்போ அதால் இதுலேயும் நான் 2 கலர்ஸ் வாங்கி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிலோ கவர் இருக்குது, சோஃபாக்குரிய பிலோ கவரும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாக்குரிய பிலோ கவர். இங்கால எங்களுடைய
பெட்டுக்குரிய பிலோ கவர், பெட்ஷீட் கவர், பெட் கவர் எல்லாமே கொட்டுன்னா தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் ஒரு சட்டி வாங்கியிருக்கிறேன். உண்மையில் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. இந்த மூடியோட கலரும் நல்லா இருந்தது. சரி, ஓகே, கடைகளில் விட இங்கே வந்து அரைக்கருவாசி மலிவண்டே சொல்லலாம். அப்போ ஒரு சட்டியும் நான் வாங்கிட்டேன். இந்த சட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அடுப்புலையும் நீங்கள் இது வச்சு கொள்ளலாம். அந்த கீழே பார்த்தீங்களென்றால் மார்க் பண்ணி கிடக்குது. அதை விட பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, அடிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல அழகாகவும் இருந்தது. ஓகே, இந்த சட்டி எனக்கு கொண்டு தேவைப்படுது, அப்போ இதையும் வாங்கிட்டேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பால் காய்ச்சறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் மாதிரி ஒரு மரப்பிடியோடையே இதுவும் இருந்தது. அப்போ ஓகே, விலையும் வந்து இது நல்ல மலிவாக தான் இருந்தது. இதுக்கும் அந்த சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க அழகாகவும் இருந்தது. பால் காய்ச்சறதுக்கு இப்படி ஒன்று இருந்தால் நல்ல மண்டு போட்டு அப்போ நான் இதையும் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். என்றால் இரவு சாப்பாட்டுக்கு டோராத் மீன் சொதி நல்ல தேங்காய் பாலெல்லாம் விட்டு சொதி வச்சிருக்கிறேன். ஏனெண்டா நானும் சிரோனாவும் தான் வீட்டை நிற்கிறோம். ஹஸ்பண்டும் என்னுடைய மகனும் வந்து அவருக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுக்காக பரிசுக்கு போயிட்டேனும். அப்போ நிறைய நாளாக நாங்கள் இது இப்படி சாப்பிடல. அப்போ சின்னவளுக்கு வந்து சொதியண்டா உண்மையில் அவ்வளவு பிடிக்கும். அதால் நான் இன்றைக்கு இந்த சொதி தான் வச்சுருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சின்ன சூடா மீன் பொரியல். இப்போ அதுக்கும் சிவப்பரிசி சோறும் தான் இன்றைக்கு இரவுக்கு நாங்கள் சோறு தான் சாப்பிட போகிறோம். இப்போ எங்களுடைய இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ நானும் சின்னவளும் தானே நிற்கிறோம்னு சொல்லி போட்டு பூமரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம்ன்ட்டு இந்த பிளான்ட் வந்து நான் கபூருக்கு போய் வரைக்குள்ள வேண்டி கொண்டு வந்தேன். நான் கபூரில் உண்மையில் நீங்கள் பார்த்துட்டு அக்கா புது பிளான்ட் வாங்கியிருக்கிறேன், ஆனால் காட்டையில் சொல்லலையேன்னு சொல்லுவீங்களா, அப்போ அதால் உங்களுக்கும் காட்டியிருக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமுக்குள்ளே நின்ற மணி பிளான்ட். அது இந்த குரோத்தண்டு அவ்வளோவத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கொடியெல்லாம் வந்துட்டுது, 4-5 பெரிய கொடி. அப்போ நான் இதை கொண்டு வந்து டிவி ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். இந்த டிவி ஸ்டாண்டை சுற்றி எனக்கு ஒரு கம்பி இருக்குது. அப்போ அதில் பிடிச்சி விடலாமன்ற ஐடியாவோடு கொண்டு வந்து நான் இப்போ இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஏன்னாண்டா வெயில் காலத்தில் கட்டாயம் நாங்கள் தண்ணி இதுக்கு விட்டே ஆகணும். அதை விட இந்த இலிகளுக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணினோம்னா தான் அந்த இதே போல் நல்ல குளிர்ச்சியாக பச்சை பசேலண்டு இந்த இண்டோர் பிளான்ட் இலிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கும். அப்போ அதுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்ன்ட்டு. ஏன்னா பகலில் வெயிலாக இருக்கும், இரவில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு காலையில் பார்க்க உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த இண்டோர் பிளான்ட்டெல்லாம். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் உங்களுக்கு தெரியும், வேண்டாம் நிறைய இருக்குது என்னட்ட. இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதான் உண்மையிலே இது ஜன்னல் கரையில் இருக்கிறபடியாக இது இந்த குரோத்தும் நல்லா இருக்குது. அப்போ அதுக்காக வேண்டி நான் இதுக்கும் தண்ணி எல்லா இடம் ஊற்றி விடுறேன். இந்த தண்ணி என்னென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் அந்த கலந்து ஊற்றுறதுக்கு ஒரு மருந்து வாங்கினான், அதைத்தான் நான் இதுக்கு கலந்து ஊற்றி கொண்டுக்கிறோம். அதை கலந்து ஊற்றின பிறகு இந்த பிளான்ட்டுகளின் குரோத்தும் அதுன்ற வித்தியாசமும் நீங்களே பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, இந்த புதுசாக அவ்வளவு இலியல் வந்திருக்குன்னு உங்களுக்கே பார்க்க தெரியுது. எனக்கும் உண்மையில் பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அதை யூஸ் பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி. அதே போல் இதெல்லாம் ஒரு 3-4 இலியோடு தான் நான் இந்த பிளான்ட்டும் வந்து வேண்டி கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் 2 தேரம் தண்ணியில் கலந்து அந்த மருந்து ஊற்றின பிறகு உண்மையில் இது கூட கடண்டு குருத்து வந்து நல்ல ஒரு க்ரோவாக இருக்குது. இது வந்து சாடியும் நான் மாற்றிட்டேன். என்னடா சின்ன ஒரு சாடியில் இருந்தது, இப்போ நான் அதை கொஞ்சம் பெரிய சாடிக்கு மாற்றிருக்கிறேன். அதுபோல் தான் இந்த மரமும் பார்த்தீங்களென்றால் எல்லாம் இலியலெல்லாம் காஞ்சு நான் இதை பிடுங்கி போடணும் போல் இருக்குது. இது சரி வராண்டு கூட யோசிச்சேன்னா நான் 2 தேரம் இதுக்கும் ஊற்றி விட்டேன். நல்லா குருத்தெல்லாம் வந்து புது இலையெல்லாம் வந்து நிறைய கண்டுகளும் வந்து இதுவின்ற க்ரோவும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இண்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் அதை வாங்கி எந்த யோசனையுமே தேவையில்லை, ஊற்றி பாருங்க. உண்மையில் நல்லா பிளான்ட்டுகளெல்லாம் வளர்ந்து பச்சை பசேலண்டு இருக்கும். இந்த ஸ்பைடர் பிளான் தான் இதுக்கு வந்து நான் பொட்ஸ் மாற்றுவோம்னு சொல்லி போட்டு கொண்டு போனேன். ஓகே என்று போட்டு பொட்ஸ் மாற்றேக்கில் இது ஒரு கண்டொண்டு எனக்கு புரிம்பாக வந்துட்டுது. அப்போ அதையும் ஒரு பொட்ஸுக்குள்ளே வச்சு போட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வச்சு விடுவோம். ஏனெண்டா நான் போட்ட மண் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது.
அப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நாங்கள் கேர் பண்ண தேவையே இல்லை. வெயிலும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. அது பாட்டுக்கு இது வளர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எங்கே விருப்பமோ அங்கே நாங்கள் இதை வச்சு கொள்ளலாம். பழைய வீடியோ பார்த்த நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வாங்கேக்க எப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்போ நிறைய கண்டுகள் எனக்கு வந்திருக்குது. இதை நாங்கள் இப்படியும் வைக்கலாம், செப்ரேட்டாக எடுத்தும் நாங்கள் வேறு வேறு பொட்ஸுகளில் வச்சாலும் எங்களுக்கு அது நிறைய வந்த மாதிரி இருக்கும். எனக்கு இடம் இல்லாதால் நான் இவ்வளவும் காணுமென்ட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சுது. நைட் டைம் எல்லாருக்கும் தெரியும் நான் சிங்கு எப்போயுமே நல்ல வடிவாக க்ளீன் பண்ணுவேன்ண்டு. இது நான் ஆக்சியோனில் வாங்கியிருக்கேன். இது புதுசாக ஒன்று வந்திருக்குது. இது சின்ன சின்ன அந்த சவ்வரிசி மாதிரி தான் இருக்கும். இதை நாங்கள் இந்த சிங்குக்குள்ளே போட்டுட்டு நல்லா கொதி தண்ணியாக ஊற்றினோம்னால் எப்படிப்பட்ட அடைப்பாக இருந்தாலும் இதை எடுத்து கொண்டு போயிடும். அதை விட எப்பயும் இந்த சிங்கு கிளியராக இருக்கும். வேண்டி யூஸ் பண்ணி பார்த்தேன், உண்மையில் நல்லா தான் இருக்குது. இது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேண்டி கொண்டு தந்திருக்கிறேன். பாவிச்சு பார்த்தனுமே அவ்வளோவத்துக்கு நல்லா இருக்குது. நான் டெய்லியும் நைட்டில் சிங்குக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு சுடு தண்ணி விடுவேன். கிழமையிலே ஒருக்கா பேக்கிங் சோடாவும் வினிகரும் விட்டுட்டு சுடு தண்ணி விடுவேன். ஆனால் இது வாங்கினால் எங்களுக்கு இந்த பேக்கிங் சோடா வினிகர் எதுக்குமே தேவையில்லை. இது மட்டுமே எங்களுக்கு போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை எல்லாமே முடிச்சு போட்டு பார்த்தேன். இந்த தோச்சு போட்ட மைக்ரோவேவர் க்ளோத் கிச்சன் டவல் எல்லாம் இருந்தது. அப்போ அதையும் கையோட மடித்து வச்சு விட்டுட்டேன்னால் ஒரு வேலை முடிஞ்சுது. தோச்சதை நாங்கள் அப்படி எடுத்து வைக்கும்போது திருப்பியும் அதில் டஸ்ட் படும். அப்போ அதுக்காக இதையும் மடிப்பை மண்டு போட்டு தான் இப்போ நான் இதை மடித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்ட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.